ஆப்பிளுடைய புது லான்ச் ஆன மேக்புக் நியோவை பத்தி இந்த வீடியோல குயிக்கா பார்த்துடலாம். அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, யாருக்கு இது ஆப்டா இருக்கும் அப்படிங்கறத கிறிஸ்பா இந்த வீடியோல பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேக்புக் நியோவோட கோர் ஸ்பெக்ஸ்ல இருந்து போயிடலாம். ஆப்பிள் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய ஃபேமஸான ஐபோன் ப்ரோ லைன் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ்ல இருக்கிற சிப்செட் A18 ப்ரோ சிப்செட்டை வந்து அப்படியே லேப்டாப்ல வந்து யூஸ் பண்றாங்க. எம் சீரிஸ் வந்து ட்ரெடிஷனலா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க மேக்புக் சீரிஸ்ல. பட் இப்போ எம் சீரிஸ் சிப்செட் யூஸ் பண்ணாம அப்படியே A18 ப்ரோ சிப்செட்டை தூக்கிட்டு வந்து மேக்புக்ல போட்டு மேக்புக் நியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் லேப்டாப் வந்து லான்ச் பண்றாங்க. ஹை எஃபிஷியன்சி, ஹை பெர்ஃபார்மன்ஸ் அட் லோ பவர், அதுக்கு தான் A18 சிப்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. நம்ம மொபைல்ஸ்ல யூஸ் பண்ணதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்ல லேப்டாப்ஸ் கொடுக்குறது அப்படின்னா. மேக்புக் ஏர் நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னாலே 1 lakh மேல போயிடுது. ஸோ 1 lakh கீழே ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் லேப்டாப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் பண்ணி ஆப்பிள் லான்ச் பண்ணியிருக்கான். அதுதான் இந்த மேக்புக் டியோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா 13.6 inch ரெட்டினா டிஸ்பிளே கொடுக்கலாம் 500 nits பிரைட்னஸோட. ஸோ ஆஸ் யூஷுவல் மேக்புக் உடைய பிரைட்னஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நமக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். இது போக பாத்தீங்கன்னா வந்துட்டு 2 USB போர்ட்ஸும் ஒரு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் வந்து தரான். இந்த USB போர்ட் வந்து எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா USB 3 ஒன்னு, USB 2 ஒன்னு தராங்க. போர்ட்ஸ்லாம் இவ்வளவுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக பாத்தீங்கன்னா வந்து ஒரு 8 GB வந்துட்டு RAM வந்து தராங்க. எக்ஸ்பேண்டபிள் RAM கிடையாது, 8 GB RAM மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இது 2 வேரியன்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு வருது. ஸோ 69,990 rupeesல வர வேரியன்ட் வந்துட்டு 256 GB இன்டர்னல் மெமரியோட வருது. அண்ட் அதுவே 512 GB ஒன்று இருக்கு, அது எக்ஸ்ட்ரா 10,000 அதிகமாக இருக்கும் இந்தியன் பிரைஸ்க்கு. இந்த மேக்புக் நியோ மொத்தம் 4 கலர்ஸ்ல வருது. சில்வர், பிளஷ், ப்ளூ, இண்டிகோ, இந்த மாதிரி 4 கலர்ஸ்ல வருது. பார்க்கவே நல்லா ஸ்டன்னிங்காகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கு. ஸோ இதுல என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இதோடைய கோர் ஸ்பெக்ஸ். இது தவிர்த்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. அது நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் வீடியோட எண்ட்ல நான் சொல்றேன் என்னென்ன இதுக்கு நான் பர்சனலா ஃபீல் பண்ண டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கமிங் பேக் டு த பாயிண்ட் வந்துட்டு இந்த லேப்டாப்ஸ் வந்து யாருக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து மேக்புக் சீரிஸ் லேப்டாப் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, 1 lakh கீழே வேணும், பட்ஜெட்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூட்டபிளான ஆப்ஷனா இருக்கும். கான்டென்ட் கன்சம்ஷன் பண்றீங்க, லைக் யூடியூப் அண்ட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றீங்க, லைட் வெயிட் எடிட்டிங் பண்றீங்க, ஹெவி லிஃப்டிங் எதுவும் பண்ணாம ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்றீங்க, டே டு டே அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா மேக்புக் நீங்க வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இல்ல நீங்க வந்து ஒரு 3D மாடல் ரெண்டர் பண்றது, இல்ல 4K வீடியோ வந்து எடிட் பண்ணி அவுட் எடுக்கிறது, ரொம்ப ஹெவி கோடிங் மாதிரி பண்றீங்க அப்படின்னா மேக்புக் நியோ உங்களுக்கான சாய்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்க ப்ரோ வேரியன்ட்ஸ் வந்து போயிடலாம். டெய்லி டாஸ்க் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஆப்டான ஒரு லேப்டாப்பா இருக்கும். ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. ஆல்மோஸ்ட் March 11 இருந்து அவைலபிலிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ற டைம்ல அவைலபிலிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மேக்புக் நியோ எப்படி இருக்கு, ஆப்பிள் எடுத்திருக்க இந்த ஸ்ட்ராட்டஜிக் மூவ், அதாவது செல்போன் சிப்செட்ஸை எடுத்து லேப்டாப்ல போட்டு பட்ஜெட் லேப்டாப்ல கொடுக்குற ஒரு மூவ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டெஃபினட்டா நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மேக்புக் நியோவுடைய மெயின் அட்வான்டேஜஸ் அண்ட் அட்ராக்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, A18 ப்ரோ சிப்செட் மொபைல் சிப்செட் யூஸ் பண்றதால உங்களுக்கு டெடிகேட்டடா கூலிங் ஃபேன் அந்த மாதிரி வந்து எதுவும் தேவை கிடையாது. அந்த நாய்ஸ்மே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இது ரொம்பவே வந்துட்டு ஒரு எஃபிஷியன்டான சிஸ்டம். ஸோ இது எஃபிஷியன்டா இருக்கும். ஒரு கூலிங் ஃபேன் அந்த மாதிரி வந்து எதுவுமே இருக்காது. A18 ப்ரோ சிப்செட் கொடுக்கறதால ஆப்பிள் இன்டெலிஜென்ஸும் வந்து அதில் இன்பில்டாவே வந்துடும். அந்த மொபைல் டு லேப்டாப் கம்யூனிகேஷன் வந்துட்டு இன்னும் அந்த ஈகோ சிஸ்டம் வந்துட்டு ஆல்ரெடி நல்லா இருக்கும். அண்ட் இன்னுமே வந்து இன்னும் பட்டர் ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்க கிளைம் பண்றது 15 to 18 hours ஆஃப் பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ மேக்புக் ப்ரோ வெர்ஷன்ஸ் நான் பர்சனலாக யூஸ் பண்ணும்போது ஒரு டே லாங் பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இதுலயுமே வந்துட்டு நல்ல ஒரு பேட்டரி ஆப்டிமைசேஷன் கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா போர்ட்டபிலிட்டி. உங்களுக்கு 13 inch இருக்கிறதால வந்துட்டு காம்பாக்டா இருக்கும், பேக்ஸ்ல வச்சுக்கிறதுக்கு, கேரி பண்றதுக்கு எல்லாமே. அண்ட் அப்ராக்சிமேட்லி 1.2 kgs வந்து வெயிட் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நாமினலான வெயிட் அண்ட் ஒரு நல்ல ஒரு காம்பாக்ட் சைஸ், கேரி பண்றதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து கேரி பண்றதுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு ஈஸியான ஒரு கேஜெட்டா இருக்கும். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் சைட்ல மெயினா எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பட்ஜெட் லேப்டாப். அது வந்து அவங்க கிளைம் பண்றது அதுதான். ஸோ இதில் நம்ம வந்து ப்ரோ லெவல் இதெல்லாமே வந்துட்டு பார்க்கக்கூடாது, எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு புரியுது. பட் சில விஷயங்கள் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் வந்து கொஞ்சம் பெட்டராக கொடுத்துக்கலாம். நான் ஃபீல் பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படின்னா, பேக்லைட் கீபோர்டு இல்லை. ஏன்னா ஒரு மிட் ரேஞ்ச் லேப்டாப்ஸ்லேயே வந்து இப்போலாம் வந்து பேக்லைட் கீபோர்டு வந்து கொடுக்குறாங்க. ஆப்பிள் அது கொடுத்துருக்கலாம், பட் வந்து அதை வந்து கட் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா வந்து போர்ட்ஸ் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு USB 3 ஒரு USB 2 வந்து கொடுத்துருக்காங்க.
அட்லீஸ்ட் 2 USB 3 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும். ஏன் வந்து ஒன்று USB 2 கொடுத்துட்டாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி போர்ட்ஸ்லாம் கம்மியாக இருக்கு. அதில் ஒன்றையுமே வந்து USB 2 கொடுத்தது வந்து டிசப்பாயிண்டிங்காக இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் மல்டிபிள் டிஸ்பிளே செட்டப் வந்து வச்சிருக்காங்க. ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே தான் வந்து மேக்புக் நியோ வந்து சப்போர்ட் பண்ணும். மல்டிபிள் டெஸ்க் செட்டப் வச்சிருக்கீங்க அப்படின்னா இது காம்பேட்டபிளாக இருக்காது. அதையுமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து மேக்புக் நியோவுடைய என்னுடைய ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் தாட்ஸ். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனலை மறக்காம வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் இருக்க மற்ற யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் போடுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் a great day.